கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சான்ஸ் கொடுத்த கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அதன் முன்பாக எபினேசர் அங்கிளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்ப தரிசன கூடுகைக்கு வந்திருக்கிற உங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். என்னுடைய சாட்சியை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறு வயதிலேயே ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு 15 வயது இருக்கும் போதே தேவன் என்னை தொட்டார். என்னுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி அவர் பின்பாக வரும்படியாக தேவன் அழைத்தார். அதன் பிறகு ஊழிய தரிசனத்தையும் கொடுத்து ஒரு போதகர் மூலமாக வட இந்தியா செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தையும் கொடுத்து ஆண்டவர் இந்த இடத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றியை செலுத்துகிறேன். எல்லா காரியங்களையும், படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் முடித்ததற்கு அடுத்ததாக கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போது கூட ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில இருக்கும்போது. அப்ப கூட ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினபடியால், நீ வட இந்தியாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த பாரப்படுத்தினபடியால் வட இந்தியாவிற்கு வர ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அகஸ்டின் ஜபகுமார் அங்கிள் மெசேஜ் மூலமாக நான் தொடப்பட்டு வட இந்தியா ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அதற்காக ஆண்டவர் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். முதலாவது நாங்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக சிக்கரியா ஜம்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதன் பிறகு ரோதாஸ் அப்படின்ற அந்த மலை பிரதேசத்துலதான் என்னுடைய கணவர் மிஷனரியாக இருந்தபடினால நாங்க அந்த இடத்துல ஊழியர் செய்தோம். அந்த ரோதாஸ் மலை அடிவாரத்துல இருக்கிற மானு அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட், அதுக்கு நாங்க மேனேஜரா இருந்து அந்த காரியங்களை கவனிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதன் பிறகு பட்னா வந்தோம். அங்கு 5 வருடமாக மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதன் பிறகு வாரணாசியில் நாங்க ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி. ரொம்ப அதிகமான கஷ்டங்கள், ரொம்ப துக்கங்கள், பாடுகள், கண்ணீர்கள் நிறைந்த அந்த பாதைகள் எல்லாவற்றையும் கடக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்காக ஆண்டவர் கொடான கொடி நன்றி. அதற்கு அடுத்ததாக நாங்கள் இங்கு டாடா நகர்ல ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் இங்கு அழைத்து வந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. பலவிதமான மொழி பேசுகிற மக்கள் மத்தியில நாங்க ஊழியம் செய்கிறோம். நிறைய மாநிலத்திலிருந்து, குஜராத், பஞ்சாபி போன்ற பக்கத்துல இருக்கிற நிறைய மாநிலத்திலிருந்து வேலை செய்கிற இந்த இடம், அநேக மக்கள் இருக்கிறாங்க, மொழி பேசுறவங்க, ட்ரைபல் பீப்புள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க மத்தியில ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. குடும்பமாக நாங்கள் 2 வருடமாக ஊழியம் செய்து வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு நாங்கள் சென்று சண்டே கிளாஸ் நடத்துவதும், பிபிஎஸ் நடத்துவதும், அந்த மாதிரியான காரியங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, விமன்ஸ் மத்தியில ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாகன்ஹாத்து அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு விமன்ஸ் மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்கிற பெண்களுக்கு நாங்கள் தேவனுடைய காரியத்தை சொல்லி அவர்கள் யாருக்குள்ளாக நடத்துவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அது மாத்திரம் இல்லாம இளைஞர்கள் மத்தியில் யூத் மீட்டிங் மூலமாக அநேக யூத்ஸை நாங்க சந்திக்கிறோம். பலர் பாவங்கள்ல இருக்கிற யூத்ஸை கூட நாங்க சந்தித்திருக்கிறோம். லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்கிற பெண்கள் கூட ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதனால் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாக திரும்பின காரியங்களையும் நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம். பல காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஒருமுறை நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா மக்களையும் கூடி ஜெபித்த போது, பல வருடங்களாக சபைக்கு வந்திருந்தவர்கள் கூட அசுத்த ஆவியினால் பிடிபட்டு அந்த இடத்துல ஆடி அவங்க கீழே விழுந்ததை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷமா அவங்க சபைக்கு வராங்க, ஆனா அவங்களுக்குள்ள அந்த அசுத்தாவி இருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆண்டவருடைய கிரியை எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அது மாத்திரம் இல்லாமல் பக்கத்துல நாங்க விசுவாசிகள் வீட்டுல பிரேயர் செல்ஸ் எல்லாம் நடத்துறோம். அதன் மூலமாக
பக்கத்துல இருக்கிற நிறைய புதிய ஆத்துமாக்களை எங்களால சந்திக்க முடிகிறது. நிறைய பேர் சபைக்கு வர மாட்டாங்க. எங்க கணவர் வந்து சபைக்கு போக விட மாட்டாரு, என் பிள்ளை வந்து சபைக்கு போக அனுமதிக்க மாட்டாரு அப்படின்ற சொல்லுகிற அநேக பெண்கள் கூட அந்த பிரேயர் செல்ல வந்து கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தும்படியாக காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அது மாத்திரம் இல்லாம கமரியா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இடத்துலயும் ஒரு ஹவுஸ் சர்ச்சை உருவாக்குவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. இதே போல பல காரியங்களை ஆண்டவர் எங்கள் மூலமாக செய்து வருகிறார். அவருடைய பலத்த கிரியையை காண முடிகிறது. அவருடைய பலத்த கரத்தை இந்த இடத்துல உணர முடிகிறது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக இந்த டாடா நகருக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேக ஜனங்களை, ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவருக்காக ஆயப்படுத்த முடியும் அப்படின்ற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கு. எங்களுக்காகவும் எங்கள் ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வாராக. இப்பொழுது நாம் வந்து தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் போகலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்படும். நீர் பேசுகிற ஒரு வார்த்தை எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றிவிடும். எங்கள் தலைமுறைகளை நாங்கள் மாற்றுவதற்கு, எங்கள் ஆண்டவரே ஜெனரேஷன் ஃபுல்லா மாற்றுவதற்கு அது போதுமானதாக இருக்கும். நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசும் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீர் எங்களோடு கூட பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி உடைய வசனம் சொல்லுகிறது. எங்களுடைய காதையும் எங்களுடைய இருதயத்தையும் நீர் திறந்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக எங்களுக்குள் ஊடுருவி பாயத்தக்கதாக, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய எல்லா சமூகத்தையும் மாற்றத்தக்கதாக கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. நன்றி. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இடைபெற போற கிருபைக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கரத்துல முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழி நடத்தி ஆசைப்படுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த தலைப்புல பார்க்க போறோம், ஆயத்தமும் கரிசனையின்மையும் அப்படின்ற தலைப்புல நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்க போகிறோம். ஆயத்தமும் கரிசனையின்மையும் அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஆயத்தப்படணும். எதற்காக ஆயத்தப்படணும்? தேவனுடைய வருகைக்காக. தேவன் எப்பொழுதும் வர முடியும். எந்த நாளிகையில வருவாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. எப்போ இயேசு கிறிஸ்து இந்த 2ஆம் வருகை இருக்கும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனா அதுக்கு நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா? அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய காரியங்கள் ஆயத்தமா இருக்கிறதா? நம்மளுடைய குடும்பங்கள் ஆயத்தமா இருக்கிறதா? நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்களா? அதை குறித்தும் நம்மளை நாம் மாத்திரம் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயம், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு கரிசனை நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்றத நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவனுடைய வசனத்தின் மூலமாக கொஞ்சம் காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. ஒரு குட் லீடர் அப்படின்னு சொல்லும் போது அவர் தன்னுடைய காரியங்கள்ல கரெக்டா இருப்பாரு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது, தனக்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிற மக்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவதற்கு என்னெல்லாம் காரியங்களை செய்ய வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருப்பார். இந்த 10 வருடங்கள்ல நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இந்த 15 வருடங்கள்ல இந்த காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட வைத்திருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், ஒரு லோக்கல் பாஸ்டரை நீங்க எடுத்துக்கலாம், ஒரு சர்ச் போதகரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன நினைப்பாருன்னா, எனக்கு கீழே இருக்கிற ஆடுகள், எனக்கு கீழே இருக்கிற சபை மக்களை நான் எப்படி நடத்தணும், பரிசுத்தமா நடத்தணும், அவங்களுக்கு பாஸ்டிங் ப்ரேயர் வைக்கணும், அவங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வைத்து அதன்படி செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு குட் லீடருக்கு நம்ம அதை ஒப்பிடலாம். ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர், ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடர் அப்படின்னும் போது அவரோட தரிசனம் எப்படி இருக்குன்னா, ஒரு குறுகிய வட்டாரத்துக்குள்ள இருக்காது. ஒரு குறுகிய மக்களை ஆயத்தப்படுத்தணும், அவங்கள வந்து பரலோகத்தை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு இருக்காது. ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய ஜெனரேஷன் இல்லாம அடுத்த ஜெனரேஷனுக்கு
அடுத்த தலைமுறைக்கும் என்னால் என்ன செய்ய முடியும் காரியங்களை அப்படின்னு சொல்லி ஒரு தொலைநோக்க பார்வையாளராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இப்போ ஐடாஸ் கேடர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன கிளினிக்கை தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய சிஎம்சி, இப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட இவ்வளோ பெரிய சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய தியாகம் மட்டுமல்ல, அவங்களுடைய தொலைநோக்க பார்வை. ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த காரியம் என்னோடு கூட முடியக்கூடாது, அது தலைமுறையாக தொடர வேண்டும் என்று சொல்லி ஒரு தொலைநோக்க பார்வை உடையவர்களாக இருந்தாங்க. அதனாலதான் அவங்க ஊழியம் இதுவரைக்கும் கீழே விழாம இது இன்னும் அதிகமாயிக்கிட்டே போகுது. பல மடங்கு அதிகமாகிறத நம்ம பார்க்கணும். நம்ம பைபிள்ல கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யோனத்தானை குறித்து நம்ம பாக்குறோம். யோனத்தான் வந்து ஒரு குட் லீடர், ஒரு நல்ல லீடர். அவனுக்கு கீழே இருந்த எல்லாரையும் ஒரு நல்ல படை தளபதியா இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க போருக்கு போகும்போது என்னென்ன காரியம் பண்ணணும் எல்லாவற்றையும் நல்லா செயல்படுத்துறாரு. ஆனா வந்து அவரு ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்கால தலைமுறைக்கு அவர் ஒன்றும் செய்யவில்லை. ஆனா தாவீத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் யுத்தம் பண்ணது இல்லாம மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தது இல்லாம தேவனுடைய ஆலயம் அவன் மூலமாக கட்டப்பட முடியாது என்று தெரிந்த போதிலும் தன்னுடைய மகன் கட்டுவான் அப்படின்னு சொல்லி அதாவது சாலமோன் கட்டுவதற்காக எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்துறாரு. அதுக்கு தேவையான மரங்கள், அதுக்கு தேவையான பொண்ணு வெள்ளி, என்னென்ன காரியங்கள் தேவையோ எல்லாவற்றையும் அதுக்கு அதிகமாகவே அவன் சேர்த்து வைக்கிறதை நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர் எப்படி இருப்பாரு அப்படின்னா தொலைநோக்க பார்வை உடையவராக, ஒரு சின்ன குரூப்புக்காக மட்டும் இல்ல, நான் 10 பேர் சேர்ந்து நாங்க இன்னைக்கு ஜெபிப்போம், 20 பேர் சேர்ந்து இந்த காரியத்தை நாங்க செய்வோம், தொடர்ந்து நாங்க ஜெபிப்போம், அது மாத்திரம் இல்லாம என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நான் என்ன செய்ய போறேன், மற்ற காரியங்களை தொலைநோக்க பார்வை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைதான் தேவன் விரும்புகிறார். நம்ம சின்ன பார்வையா நோக்காதபடி, நம்ம சின்ன சின்ன காரியங்களை மாத்திரம் நம்ம செலக்ட் பண்ணி செய்யாதபடி, நம்ம வெறும் ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடி நாம் செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரத்துல 1 முதல் 13 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 25 1 முதல் 13 வசனங்கள். நீயே வாசித்துருமா? ஓகே. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமீன். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது இதை யூதருடைய கல்யாண முறையை நாம் அறிந்திருந்தால் மாத்திரமே இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். யூதருடைய கல்யாண முறை எப்படி இருக்கும் அப்படி என்று சொன்னால், மணவாளன் மணவாட்டியை திருமணம் செய்துவிட்டு
மணவாளன் மணவாட்டியை மணவாளன் வீட்டிற்கு கொண்டு வருவார். மணவாளன் வீட்டு கொண்டு வரும்போது இந்த நடு ராத்திரியில தான் அது நடக்கும். ஏன்னா நம்ம ஊர்ல எப்பவுமே மேரேஜ், கிறிஸ்டியன் மேரேஜ்ல எப்ப நடக்கும் அப்படின்னா ஈவினிங் டைம்ல தான் நம்ம நடத்துவோம். சில ஊர்ல வந்து மார்னிங் நடத்துவாங்க. ஆனா இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு தான் அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும். இப்போ மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டிட்டு வந்து மணவாளனுடைய வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள அவங்க உள்ள பிரவேசித்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் விருந்து பண்ணுவாங்க. அந்த மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டிட்டு வரும்போது இந்த கன்னிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா தீவெட்டியோடு கூட அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ மணவாளனும் மணவாட்டியும் வருவாங்க, நம்ம அவங்கள வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 10 கன்னிகைகள் வந்து யாரு அப்படின்னா இவங்க மணவாட்டி கிடையாது. இவங்க மணவாளனுக்காகவும் மணவாட்டிக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க. இவங்க 2 பேரும் மணவாளனும் மணவாட்டியும் உள்ள பிரவேசிக்கும் போது இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா கதவை அடைத்து கொண்டு அவங்க அந்த செலிப்ரேஷனை பண்ணுவாங்க. இதுதான் வந்து யூதர்களுடைய முறை. அதே போலதான் நம்ம இங்க பாக்குறோம். நம்ம வேதத்துல இந்த 10 கன்னிகைகள் எல்லாருமே ரெடி ஆகுறாங்க இல்லையா? நம்ம பாக்குறோம் அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? நல்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. என்னென்ன காரியம் அவங்களுக்கு தேவையோ நல்லா மேக்கப் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா என்னென்னலாம் காரியம் நம்ம பண்ணுவோம், நல்லா ட்ரெஸ் பண்ணி போவோம். நல்ல அதாவது சில பேர் பியூட்டி பார்லர் எல்லாம் போயிட்டு நல்ல எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு நம்ம மேரேஜ்க்கு போகிறத பாக்குறோம். இந்த கன்னிகைகளும் அதே போலதான் பண்ணாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டாங்க, எல்லா காரியங்களையும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கையில தீவெட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ மாதிரி கரண்ட் அங்க இல்ல. அதனால தீவெட்டியும் கையில எடுத்துக்கிட்டு அவங்க புறப்பட்டு போறாங்க. மணவாளன் மணவாட்டி வருவாங்க, அவங்களுக்காக நம்ம போய் அவங்கள வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீவெட்டியையும் எடுத்துக்கொண்டு அவங்க போகிறத பாக்குறோம். இந்த இந்த 10 கன்னிகைகள் வந்து ஆயத்தம் உள்ளவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரா நம்ம பிரிச்சிருக்கிறத பாக்குறோம். ஆனா இவங்க 2 பேரும் ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க ரட்சிக்கப்படாதவங்க அப்படின்னு சொல்ல நான் விரும்பல. ஏன்னா எல்லாருமே மணவாளனுக்காக காத்திருக்காங்க. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். அப்படின்னும் போது அவங்க வந்து ரட்சிக்கப்படாதவங்க குரூப்ல வர முடியாது. அப்போ இவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க, கல்யாண வஸ்திரம் தரித்து கொண்டவங்க, கையில என்ன வச்சிருக்காங்க, தீவெட்டி வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், பிறருக்காக ஒளி கொடுக்கிறவர்கள், அதாவது ஊழியம் செய்கிறவர்கள், இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள். அப்போ மணவாளனுக்காக இயேசுவிற்காக இயேசு எப்பொழுது வருவார் அப்படின்னு சொல்லி அவருடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். அப்போ புறப்படுங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே அவங்க எழுச்சி எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. அப்ப என்னன்னா ஆண்டவருடைய சத்தத்தையும் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த 10 கன்னிகைகளையும் குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க கல்யாண வஸ்திரம் உடுத்தி இருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க, ஊழியம் செய்யறாங்க, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். இவங்க 10 பேருமே அப்படிப்பட்டவங்க தான், தேவனுடைய சத்தத்தையும் கேட்கிறவங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நடுவுல தூங்கிட்டாங்க. 10 பேருமே என்ன பண்றாங்க அப்படி நல்ல நித்திரை அடைந்து தூங்கிட்டாங்க. ஏன்னா மணவாளன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே தூங்கிட்டாங்க. சில சமயம் நம்மளும் அதே போலதான் பண்ணுவோம். எல்லா காரியங்களையும் தயார்படுத்தி வைத்து கொண்டு ஏதோ ஒரு இடத்துல நம்ம தூங்கி இருப்போம். நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணுவோம், மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், இதை செய்யணும் அதை செய்யணும், ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்யணும்னு நம்ம யோசிப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரியம் நம்மளை தடுத்து நிறுத்துகிறது. ஆண்டவருக்காக நம்ம மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு தடுத்து நிறுத்துகிறது. இந்த கன்னிகைகளை நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாருமே தூக்க மயக்கத்தினால அவங்க தூங்கிட்டதை நம்ம பாக்குறோம். சில பேருக்கு அதனால அந்த 5 கன்னிகைக்கு எண்ணெய் குறைகிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. என்ன நம்மளோட விளக்குல எண்ணெய் இல்ல, குறைஞ்சிருச்சு அப்படின்ற அந்த அந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லாம இருந்தது. அப்போ என்ன அப்படின்னா அவங்க சில சமயங்கள்ல நமக்கு நம்மளுடைய எண்ணெய் குறைவதற்கு நாம் செய்கிற பாவங்களாக இருக்கலாம். தேவனுடைய அபிஷேகம், தேவனோடுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் குறைவதற்கு நம்மளுடைய பாவம் தடையாக இருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, நம்ம மற்றவர்களை குறித்து அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து அறிவில்லாமை,
அதாவது அக்கறை இல்லாமை, ஆத்ம பாரம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையினால் நம்மளுடைய ஆயில், நம்மளுடைய எண்ணெய் குறைந்து கொண்டிருக்கலாம். அல்லது நிர்விசாரம், அசதி, சோர்வு, இது எல்லாம் தடுத்து நிறுத்துகிறது நாம் தேவனுக்காக மற்றவர்களை எழுப்பி விடுவதற்கு, மற்றவர்களை உருவாக்குவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. இதுல நம்ம புத்தியுள்ள கன்னிகை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். புத்தியுள்ள கன்னிகை, 5 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்களாக இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, தங்களை ஆயத்தமாக்குறாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, நல்ல மேக்கப் பண்ணிக்கிறாங்க, தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்றாங்க, அபிஷேகம் இருக்கு அவங்க கிட்ட, நல்ல புத்தியுள்ளவர்களாக இருக்கிறாங்க, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவங்களாக இருக்காங்க, ஊழிய செய்கிறவர்களாக இருக்காங்க. மணவாளன் வர கால தாமதமாயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்ப கூட என்னையே எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த அறிவு, அந்த ஆயத்தம் அவங்க கிட்ட இருந்தது. ஆனா ஒண்ணு என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு செல்பிஷ் இருந்தது. ஒரு ஐந்து அதாவது கன்னிகைகள் மட்டும் ஒரு குரூப்பா இருந்திருக்காங்க. அவங்க மட்டும் கேட்டுக்கிறாங்க, உங்ககிட்ட என்ன இருக்கா, உங்ககிட்ட எல்லா காரியங்களும் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களை ஆயத்தப்படுத்திக்கிறதுலயே இருக்காங்களே தவிர, மற்ற 5 கன்னிகைகளை குறித்து அவர்களுக்கு ஒரு கரிசனை இல்லை. அவங்க கிட்ட என்ன இருக்கா அப்படின்றத அவங்க பார்க்கவே இல்லை, அவங்க கேட்கவும் இல்லை, இல்லையா? அந்த காரியத்தை நம்ம பாக்குறோம். இவங்க கிட்ட என்ன இருக்கு, என்ன இல்ல, இவங்க ஆயத்தமா இருக்காங்களா, அதை குறித்து கரிசனை இல்லை. ஏன்னா அவங்களும் நம்ம கூட தானே வந்தாங்க, அவங்களும் என்ன எடுத்துட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு நிலைமை. அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, அவங்களும் ஊழிய செய்யறவங்க தானே, அவங்களும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவங்க தானே, அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும் அப்படின்ற ஒரு காரியம், ஒரு கரிசனை இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான காரியங்களை நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம நடுவுல அவங்க நல்ல நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி இருக்காங்க. சப்போஸ் அவங்க தூங்காம விழித்திருந்தால், ஒருவேளை இந்த ஆயத்தம் இல்லாமல் இருந்த அந்த 5 கன்னிகைகளை அவங்க ஆயத்தப்படுத்தி இருக்கலாம், இல்லையா? உங்ககிட்ட என்ன இல்லையா, அங்க பாருங்க உங்க விளக்கு அணைய போகுது, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இந்த கன்னிகைகள் தூக்க மயக்கம் அடைந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. 10 கன்னிகைகளும் தூங்கிட்டாங்க. அதனால மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற அந்த கரிசனை அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. ஏதோ ஒரு தூக்க மயக்கம் நம்மிடத்திலும் பல நேரங்கள்ல நம்ம யோசிக்கலாம். தூக்க மயக்கத்தினால நம்ம அதாவது காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடியாத நிலைமை. ஏதோ ஒரு இடத்துல நம்ம தூங்கிட்டோம், ஆண்டவருக்காக இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா செய்ய முடியாதபடி ஏதோ ஒரு தடை நம்மளை தடுத்து நிறுத்துகிறது. அது என்னன்னு பார்த்து அதை எடுத்து போடும்போது ஆண்டவருக்காக நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியும். பல வருடங்களாக நான் சொன்னது போல, பல வருடங்களாக சபைக்கு வந்த விசுவாசிகள் கூட அசுத்தாவில இருக்கிறாங்க, இல்லையா? அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளோடு நடக்கிறவங்க, இவங்க டெய்லி சர்ச்சுக்கு வராங்களே, இவங்க உபவாச ஜபத்துக்கு வராங்களே, இவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க அபிஷேகத்துல நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பல காரியங்கள்ல அவங்க தவறி போயிருக்கலாம், அவங்க விழுந்து போயிருக்கலாம், அவங்க பாவத்துல இருக்கலாம், அவங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம். அதை குறித்ததான கரிசனை நமக்கு வேண்டும். அது மாத்திரம் இல்லாம நம்மை பற்றியே நாம் பல நேரங்கள்ல யோசிக்கிறோம். ஆமா, எனக்கு இது வேணும், அது வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை, இன்னும் அந்த காரியத்தை என் காரியத்தை ஆசீர்வதிக்கணும், இந்த கதவு திறக்கப்படணும், அதுக்காகவே நம்ம ஜெபித்து கொண்டிருக்கோம் பல நாட்கள். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஆண்டவரை பற்றி அறியாத பல இடங்கள் இருக்கிறது. ஒரு முறை கூட தேவனை குறித்து அறியாத பல மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் சந்திக்கணும் அப்படின்ற அந்த ஆத்ம பாரம் ஒவ்வொரு நாளும் நம்மளை அப்படி நெருக்கி ஏக வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் தேடுகிறார். நம்மளுடைய பிரயர் மாத்திரம் இல்ல, நம்ம பல மணி நேரம் ஜெபிக்கிறோம், ஆனா நம்ம அதை செயல்படுத்துறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். செல்பிஷா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மாத்திரம் ஆயத்தப்படுத்தி நம்ம மாத்திரம் பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி செல்பிஷா நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் ஒரு சீடியில ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அத நான் உங்க மத்தியில சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2 பேரை மதுரை பட்டணத்திற்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக அங்கிள் இங்க வந்த புதுசுல 2 பேரை மதுரை பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்களாம். இங்க பீகார்ல இருந்து எங்க மக்கள் 2 பேரை அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்திருக்கும் போது சில காரியங்களை காட்டணும் அப்படின்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ அங்கிள் பிஸியா இருந்ததுனால இன்னொரு பிரதர் கிட்ட சொல்லி இவங்களை லஞ்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரி லஞ்சுக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போகும்போது அந்த ஹோட்டல்ல வந்து அந்த காலத்துல 2 ரூபாய் அப்படின்னா லிமிட்டடா ஃபுட்டு கொடுப்பாங்க. அப்போ 2 ரூபாய் 75 பைசா அப்படின்னா அன்லிமிட்டட் ஃபுட்டா. அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எங்க மக்கள் சொல்லியிருக்காங்க, பீகார் மக்கள் 2 ரூபாய் 75 பைசா அன்லிமிட்டட் ரைஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சரிப்பா வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சாச்சு 2 பேரையும் சாப்பிடுறதுக்கு. அப்போ சாப்பிடும்போது என்ன பண்ணிருக்காங்க, ஒன் டைம் வாங்கி என்னப்பா வேணும்னா சாம்பார் வேணும்னு கேட்டிருக்காங்க. சாம்பார் ஊத்தி சாப்பிட்டாச்சு. எங்க மக்கள் ரசமும் ரசத்தை வந்து சாப்பாடுல ஊத்தி சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் தயிரையும் சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாப்பிடுற பழக்கம் கிடையாது. அதனால அவங்க சாம்பார் வேணும்னு கேட்டு சாம்பார் சாப்பிட்டிருக்காங்க. அப்ப செகண்ட் டைமும் கேட்டிருக்காங்க ரைஸ். செகண்ட் டைமும் வச்சிருக்காங்க, அதையும் சாப்பிட்டிருக்காங்க. இப்போ தேர்ட் டைம் கேட்டிருக்காங்க, அதையும் சாப்பிட்டிருக்காங்க. கூட வந்த பிரதர் நினைச்சிருக்காங்க, ஐயோ இவங்க இவ்வளவு சாப்பிட்டுட்டே இருக்காங்களே, நமக்கு மான பிரச்சனையா இருக்கு, மானம் போயிடு போல, சரி நம்ம வெளியே வெயிட் பண்ணலாம், நான் வெளியே வெயிட் பண்றேன், நீங்க சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க அந்த பிரதர். அதுக்கப்புறமா 3வது முறை 4வது முறை வாங்கில எங்களுக்கு சாம்பார் ஊத்துங்க சாம்பார் ஊத்துங்கன்னு சொல்லி 5 முறை அந்த சாம்பாரை ஊத்தி ஊத்தி சாப்பிட்டாங்களாம். இவங்க ஹோட்டல்காரங்களே ஷாக் ஆயிட்டாங்க, இவ்வளவு சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு 5 முறை சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் சாப்பிடுறதுக்காக எங்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அந்த பிரதர் 2 பேர் சொன்னாங்களா, நம்ம மத்தியானம் போனோம் இல்லையா அந்த ஹோட்டலுக்கே திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். திரும்பியும் அதே ஹோட்டலுக்கு போகும்போது பார்த்தா அந்த ஹோட்டலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இந்த காரியத்தை அங்கிள் சொன்னதை ஒரு சிடில நான் கேட்டேன். இப்போ இத வந்து நம்ம பார்க்கும்போது மறுபடியும் மறுபடியும் சாப்பாடு வாங்கி வாங்கி சாப்பிடும் போது ஹோட்டல்காரனே என்ன பண்றான், க்ளோஸ் பண்ணிட்டு ஐயோ இவனுங்களா வந்துட்டாங்களே அப்படின்னு மூடிட்டு போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், அடிக்கடி போய் போய் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், எனக்கு இந்த தளர்ந்த தாங்க, எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு சொல்லி நம்ம ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, டோரை ஷட் பண்ணிட்டு போயிடுவாரு. அதே போலதான் நம்ம வந்து ஒரு செல்பிஷா இல்லாதபடிக்கு மற்றவர்களுடைய காரியத்திலேயும் நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்க்கும்போது அவங்க தங்களுடைய பலத்தினால காரியங்களை சாதித்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பலன் அப்படின்னும் போது அவங்ககிட்ட அபிஷேகம் குறைந்து விட்டத அவங்க வந்து உணராதிருந்தார்கள். அவங்களோட திரி எரிந்து எரிந்து மங்களாய் போய் கொண்டிருக்கிறத அவங்க உணராதிருந்தாங்க. மணவாளன் தாமதித்து வந்தா நம்ம என்ன பண்றது, அதுக்கான எண்ணெய கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ஆயத்தம் இல்லை, அந்த அறிவு இல்லாமல் இருந்ததுனால அவங்களால காரியங்களை செய்ய முடியாம இருந்ததை நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 3-9 வசனங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 3-9 வசனங்கள். இது நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் நான் வாசிக்கிறேன். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன, பட்டணத்திற்கு போவோம் என்று, பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சல்களையும் குதிரைகளின் இறைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இறைச்சல்களையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாகவே விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல,
இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 4 குஷ்டரோகிகள் அவங்க போறாங்க அந்த பாளையத்துக்கு, எதிரியோட பாளையத்திற்கு போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. எல்லாருமே அதை விட்டு விட்டு அப்படியே ஓடி போயிருக்கிறார்கள். அது தேவன் அந்த காரியத்தை செய்தபடியால் இந்த 4 குஷ்டரோகிகளும் என்ன செய்யறாங்க, அதை போய் பார்த்துட்டு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களால எவ்வளவு முடியுமோ நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு திருப்தி அடைந்து அங்க இருக்கிற எல்லா வெள்ளி புண்ணு எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அவங்க ஓடுறத பாக்குறோம். மறுபடியும் நெக்ஸ்ட் அடுத்த கூடாரத்துக்கு போறாங்க, அதையும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி, இவ்வளவு காரியங்களை நம்மளே தனியா சாப்பிடுறோம், ஆனா உள்ள இருக்கிறவங்க பசியாலையும் பட்டினியாலையும் அப்படியே செத்து கொண்டு இருக்கிறாங்க. சிறு சிறு குழந்தைகள் கூட சாவுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த காரியம் அவர்களை கரிசனை உள்ளவர்களாக மாற்றினபடியால் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்த நாள்ல நம்ம மௌனமா இருக்கக்கூடாது, நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே அந்த காரியத்தை செய்யறத நம்ம பாக்குறோம். அதே போல இந்த குஷ்டரோகிகள் நினைக்கிறாங்க, நம்ம கரிசனை உள்ளவர்களாக இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, நம்ம கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். நிறைய பேர் சாப்பிடாம சாவுறாங்களே, நிறைய பேர் பட்டினியில சாவுறாங்களே, இதை பார்த்து கொண்டு நம்ம மட்டும் திருப்தியா சாப்பிட்டுட்டு நம்ம மட்டும் எல்லா காரியங்களையும் வைத்துக் கொண்டு நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி போய் அந்த காரியத்தை அறிவிக்கிறார்கள். அதே போலதான் நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே எங்களுக்கு எல்லா காரியத்தையும் கொடுத்திருக்கிறீங்க, எங்க பாவத்தை மன்னிச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு பரலோக ராஜ்யம் வச்சிருக்கிறீங்க. ஆனா அநேகர் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் போராட்டத்திலையும் செத்து மடிகிறார்கள். ஆண்டவரே உங்களை பத்தி தெரியாமலேயே பல பேர் அப்படி கொத்து கொத்தாக சாவுறாங்களே, ஆண்டவரே இதெல்லாம் பார்த்து கொண்டு நாங்க எப்படி சும்மா இருப்போம்னு சொல்லி ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு கூட்ட ஜனம், எழுந்து தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு கூட்ட ஜனத்தை தான் ஆண்டவர் என்று தேடி வந்திருக்கிறார். இந்த குஷ்ட ரோகிகளுக்கு அந்த கரிசனை இருக்கும் என்றால் நமக்கு அந்த கரிசனை இருக்க வேண்டும். பல கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் ஆண்டவரே இந்த மக்களுக்காக நான் என்ன செய்ய முடியும், நான் எழுந்து போய் உண்மை பற்றி நான் சொல்லணும் ஆண்டவரே, உண்மை பற்றி அந்த மக்களுக்கு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் உன் பக்கமாக திருப்ப வேண்டும், என்னையும் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு துடிப்போட ஒரு ஆத்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம மூலமாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். மார்க் 2வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நம்ம பார்க்கலாம். மார்க் 2வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்கிற இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனின் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நீ எழுந்து 11வது வசனம், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த 4 பேர் என்ன பண்றாங்க, இந்த திமிர்வாதக்காரன் எப்படியாவது இயேசுவின் இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட கண்டிப்பா இந்த காரியத்தை நம்ம செய்திடணும், எப்படியாவது இவங்களை கொண்டு போய் இயேசு கிட்ட விட்டுறணும், இயேசு கிட்ட விட்டுட்டா போதும் அவர் சுகமாக்கிடுவாரு, இயேசு கிட்ட விட்டுட்டா போதும் அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு, இவனை நடக்க வச்சிருவாரு, இவனை சுகமாக்கிடுவாரு, இவனோட பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுவாரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட அவங்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அந்த வீட்டை சுற்றி நிக்கிறாங்க. இயேசுவை சுற்றிலும் அந்த வீட்டுக்குள்ள போக முடியாத அளவுக்கு அந்த வீடு ஃபுல்லா நிறைந்திருக்கு, கூட்டத்தால நிறைந்திருக்கு.
இவங்க போய் சப்போஸ் கேட்டிருக்கலாம், கொஞ்சம் வழி விடுங்களேன், நாங்க உள்ள போயிடுறோம், கொஞ்சம் வழி விடுங்களேன், உள்ள போயிடுறோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ இயேசு எனக்கு அற்புதம் செய்யணும், ஐயோ இயேசுவோட பிரீச்சிங்க நான் கேட்கணும், இயேசு என்ன போதிக்கிறாருன்னு நான் கேட்கணும், என்ன ஆசீர்வதிக்கணும், எனக்கு காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்பிஷா இருந்ததுனால அந்த இடத்துல அவங்க யாருமே இடம் விடல. அந்த 4 பேர் தூக்கிட்டு வராங்க. ஐயோ கஷ்டப்படுறாங்களே, சரி உள்ள போகட்டும்னு சொல்லி யாருமே இடமே கொடுக்கல. ஆனா இந்த 4 பேர் சோர்ந்து போகல. எப்படியாவது இவனை ஆண்டவர் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்ற அந்த துடிப்பு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கூரையே பிச்சுட்டு கீழே இறக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் கிட்ட டைரக்டா கொண்டு போய் அவங்க விட்டுட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொன்ன போது உடனே அவன் எழுந்து நடக்கிறத பாக்குறோம். அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது, அவங்களுடைய கரிசனை எப்படி இருந்தது. மற்ற ஊர் மக்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே கரிசனை கிடையாது இந்த மனுஷனை குறித்து. இவன் பாவம் மன்னிக்கப்படணும், இவன் சுகம் பெறணும், இவன் எழுந்து நடக்கணும், இவன் நல்லா இருக்கணும் நம்ம சமூகத்துல அப்படின்னு யாருக்குமே கரிசனை கிடையாது. ஆனா இந்த 4 பேருக்கு இருந்த அந்த கரிசனை அந்த மனுஷனை மறுபடியும் எழுந்து நடக்க வைக்குது. அந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வைக்குது. அந்த மனுஷனை தேவனுக்காக எழுந்து ஓட வைக்குது. காரணம் இவங்க கிட்ட இருந்த அந்த கரிசனை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். நம்ம ஆயத்தப்படணும், நம்ம தேவனுக்காக காரியங்களை செய்யணும், நம்ம தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னே நினைச்சிட்டு இருக்காம, தேவனுக்காக மற்ற மக்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக இவர்களையும் ஆயத்தப்படுத்தி நான் பரலோகத்துக்கு கொண்டு போகணும். எப்படி இந்த 5 கன்னிகைகள் தங்களை மாத்திரம் ஆயத்தப்படுத்தினாங்களே தவிர பக்கத்துல இருக்கிறவங்கள ஒரு வார்த்தை கூட கேட்கல, உங்ககிட்ட என்ன இருக்கா அப்படின்னு சொல்லி. இல்ல அவங்க கரிசனை இல்லாம இருந்தது போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மாத்திர பரலோகத்துக்கு போனா போதும்னு நினைக்க கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்களையும் உங்ககிட்ட என்ன இருக்கா, ஆண்டவர் வர போகிறாரு, நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு அவங்களையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறவங்களா நம்ம இருக்கணும். மதர் தெரேசாவோட வாழ்க்கையில நம்ம பாக்குறோம், நிறைய காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில குஷ்ட ரோகிகளை அவங்க தொட்டு எல்லா காரியங்களையும் அவங்க கிளீன் பண்ணி அவங்களுக்கு சுகமாக்குறத, அவங்களுக்காக ஜெபிக்கிறத, பல காரியங்களை நம்ம பாக்குறோம். ஒரு முறை அவங்க பிளைட்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஒரு மீட்டிங்காக அவங்க போனாங்களாம். போகும்போது அங்க எல்லாருக்கும் பிளைட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்களாம். அப்போ அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்களா, ரொம்ப நல்ல ரிச் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அப்படி தூக்கி போட்டுருவாங்க இல்லையா. அதோட வேல்யூ அவங்களுக்கு ரொம்பவும் தெரியாது. அப்ப எல்லாத்தையும் அவங்க வேஸ்ட் பண்ணதை அவங்க பார்த்தாங்களாம். பார்த்த உடனே சொன்னாங்களாம் அந்த ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட போயிட்டு, இந்த ஃபுட் எல்லாம் எனக்கு கொடுக்குறீங்களா, இதை ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ளீஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு போய் கல்கத்தால இருக்கிற எல்லா அந்த தெருவோரத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன ஏழை கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க கையினாலேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களாம். இத ஒரு இதுல ஒரு புக்ல நான் வாசிச்சேன். அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய காரு, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காரை கொடுக்குறாங்க, கிஃப்டா கொடுக்குறாங்க, இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போப் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காரை அவங்க யூஸ் பண்ணவே இல்லையா, அந்த காரை வித்து என்ன பண்ணாங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெரிய ஹோம் கட்டினாங்களா, அந்த லெப்ரசிக்காக, குஷ்டரோகிகளுக்காக ஒரு பெரிய ஹோம் கட்டி அங்க அநேக குஷ்டரோகிகளை கொண்டு அவங்களுக்கு சேவை செய்யறதுல அதை பயன்படுத்தினாங்களா. அவங்களுக்குன்னு இருந்த ஒரு சின்ன ரூம்ல தான் அவங்க இருந்தாங்களா. அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான அவங்களோட ட்ரெஸ்ஸிங், அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதே போல அவங்க எவ்வளவோ ஜனங்கள் மேல கரிசனை உள்ளவங்களாக இருந்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள், ஹோம்ல இருக்கிற பிள்ளைங்களை, அனாதை பிள்ளைங்களை தன் பிள்ளைகள் கூட எடுத்து ஒரு கரிசனை உள்ளவர்களாக அவங்க காணப்பட்டாங்க. நம்ம அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் ஆன்டியை கூட நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை எடுத்து, அனாதை பிள்ளைகளை எடுத்து, கையில்லாத பிள்ளைகள், அப்புறமா ரொம்ப நோஞ்சா மாதிரி, அதாவது சாக போகிற பிள்ளைங்க, ரோட்ல எரிஞ்ச பிள்ளைங்க, வேண்டான்னு குப்பத்தொட்டுல போட்டு போன பிள்ளைங்க, அது மாத்திரம் இல்ல, இந்த ரிவர் ஓரமா இருக்கிற வேணான்னு சொல்லி போட்டு போய் இந்த எறும்பெல்லாம் கடிச்சு அந்த மாதிரி பிள்ளைங்களை கூட எடுத்து தன் பிள்ளைகள் போல வளர்த்து இன்றைக்கு பெரிய பெரிய அவங்க போஸ்டிங்ல இருக்கிற அளவுக்கு அவங்க வளர்த்து விட்டு இருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளை சொல்ல முடியும். நம்ம ஜெம்ஸ் மூலமாக அநேக குழந்தைகளை ஆண்டவர் அதே போல ஆசீர்வதித்து இருக்கிறார், அங்கிள் ஆன்டி மூலமாக.
ஒரு கரிசனை. அவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும், அது மாத்திரம் கரிசனை கிடையாது. அவங்க எல்லாரும் பரலோகம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் கூட, அந்த ஹோம்ல இருக்கிற பிள்ளைங்கள கூட நம்ம பரலோகத்துக்கு வரணும். ஆண்டவர் இவங்களையும் கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த டிராக்ஸ் படிக்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் கட்டி இவங்களும் ஆண்டவருடைய வேதத்தை படிக்கணும் அப்படின்ற அந்த கரிசனை இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய ஜெம்ஸ் ஊழியத்தை ஆண்டவர் வந்து அங்கிள் மூலமாக இதை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அதே போல நம்ம மூலமாகவும் ஆண்டவர் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் செய்யணும். நம்ம ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறவளாய் மாத்திரமல்ல, நான் செயல்படுகிறவளாக மாறணும். என்னுடைய என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளாகவே முடிந்து விடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு வந்து எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனத்தை தாங்க. எனக்கு வந்து எதிர்கால வர போகிற தலைமுறைகளை குறித்த ஒரு தரிசனத்தை தாங்க ஆண்டவரே. அவங்களையும் நான் ஆயத்தப்படுத்துவதற்கு நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பல மிஷினரிகளை குறித்து நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லா தியாகம் செய்து அநேகரை தேவனுக்குள்ளாக கொண்டு வந்த அநேக மிஷினரிகளை நம்ம பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே நான் செயல்படுகிறவர்களாக மாறணும். நான் வந்து என்னையே வந்து ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே நான் பரிசுத்தமாகணும், நான் பரலோகம் போகணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம போய் பிரேயர் பண்ணி பரிசுத்தமாகறதுக்கு மாத்திரம் இல்லாம மிஷினரிகளை குறித்த ஒரு கரிசனை நமக்கு இருக்கணும். அதாவது ஊழியம் செய்கிறவர்களை குறித்து, அப்புறம் ஆண்டவரை பற்றி அறியாதவர்களை குறித்து, அது மாத்திரம் இல்ல வெறும் நம்ம ஆண்டவரை பத்தி அறியாதவங்க மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவரை பற்றி அறிந்தவர்களும் அபிஷேகம் பெற்றவர்களும் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களும் கூட தவறி போகிற காலம் இது. அவர்களையும் ஆதாயப்படுத்தி இருக்கிறதற்காக கரிசனை உள்ளவர்களாக நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த மாலை வேளையில நம்ம ஜெபிக்கலாம். நம்மளுடைய தரிசனம் ஆண்டவரே பெரிதாக இருக்கணும். உமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நான் சாதிக்கணும் ஆண்டவரே. நான் என்னுடைய ஆயுசு முடிகிறதுக்குள்ள, நான் சாகுறதுக்குள்ள உமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்கணும். என் ஜனங்களுக்காக கரிசனை உள்ளவளாக நான் மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்ம பாரத்தோட அந்த தாகத்தோட நம்ம ஜெபித்தோம்னா நிச்சயமா நம்மளுடைய ஜபத்தை கேட்டு நம்ம மூலமாக அநேக அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கலாம்.